ஹலோ மக்களே, இன்றைக்கி சண்டே ரெஸ்ட்டே வேறு 7 மணிக்கு தான் எழுந்தேன். உடம்ப ஃபிட் ஆக்குறதுல இது 4வது நாள். அப்புறம் அப்பா வந்து பட்டறைக்கு கூப்பிட்டாரு. காடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போனால் கிரில் டெலிவரி பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அது டெலிவரி பண்ணிட்டு வந்து அம்மா டீ கொடுத்தாங்கன்னு குடிச்சிட்டு கீழே செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சு. அதை போய் ஊற்றிட்டு பாட்டிக்கு சாப்பாடும் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே போனால் இவன் வேறு பேச மாட்டேங்கிறான் 2 நாளாக. அப்பா வரல, நீ மட்டும் ஏன்டா வரேன்னு கேட்குறான். வந்து முட்டை தோசை சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இன்றைக்கி எந்த வேலையும் இல்லாதனால காலையில் சாப்பிட்டதே மிதப்பாக இருந்துச்சு. சரி, அம்மாவோட 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னாங்க. அப்படியே அவுட்ஃபிட் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஒன்று வந்து ரிசப்ஷனு, ஒன்று வந்து சித்தப்பாவோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். நீங்கள் வந்து பங்காளிங்க வழியில் வரும். இன்றைக்கி மதியமே வந்து 2 மீல் எடுத்தாச்சு. அதனால் இன்றைக்கி டின்னர் கட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அப்பா கூட கிளம்பலான்ட்டாரு. போகிற வழி தான் எங்கள் கொள்ள இருக்குது. வாடா ஜிம்மி பார்த்துட்டு போகலான்னு கூப்பிட்டு போயிட்டாரு. அவன் வேறு ஒரு மாதிரி சேடாக இருந்ததையும் நேரம் கொஞ்சிட்டு வந்து நேப் எடுத்துகிட்டு நேப்லேருந்து எழுந்ததையும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சின்ன பசங்களாம் இல்லை, எனக்கு இருக்கிறது ஃபுல்லாக போதி தர்ம செட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே அட்டியை போட்டு சரி அவங்களோட விட்டதையும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே என் ஊர் அட்டியெல்லாம் கூப்பிட்டுச்சு. ஏன்னா டர்ஃபு போகிறாங்களாம், நானும் வரணுன்னாங்க. சரி, இந்த வீடியோ வந்து டர்ஃபுக்கு முன்னாடியே போட்டேன். நாளைக்கு டர்ஃப் போனோன்னா இல்லைன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மார்னிங் வந்து ப்ரோட்டீன் எடுக்கல, ஜிஎன் சரிங்க காய்ஸ். இதனால் முடிச்சுப்போம். ஓகே காய்ஸ், பாய், குட் நைட்.